மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து கங்கா காவேரி கிட்ட விஜய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க இல்லையா? இப்ப கூடவே சேர்ந்துக்கிட்டு நம்ம யமுனா, நர்மதா, கங்கா 3 பேரும் சேர்ந்து காவேரி கிட்ட மறுபடியும் விஜய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா காவேரி இருந்துகிட்டு, "ஏற்கனவே அவரு கல்யாணமானவர போய் என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி அவங்கள புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கங்காவோட குழந்தை கலர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப தீந்துருச்சு. எனக்கு வேற ஒரு கலரிங் புக் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பண்ணுது. உடனே மேல பெட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கலரிங் புக்லாம் வச்சிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ அத போய் நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு காவேரி ஒரு பழைய அட்டைப்பெட்டிய எடுத்து, அங்க இருக்கிற புக்க எடுக்கும் பொழுது, அதுல ஒரு போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டர் வேற எதுவும் இல்ல. நம்ம விஜய் வந்து நதி அப்பளம் அப்படின்னு ஒண்ணு இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு மாடலிங் பண்ணியிருப்பாப்ல. அப்போ போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுனாங்க இல்லையா? ஸோ அந்த போஸ்டர்ல ஒண்ண எடுத்து நம்ம சாரதா பத்திரமா ஞாபகமா வச்சிருக்காங்களாட்டுக்கு. ஏன்னா அவங்களோட அப்பனா கம்பெனி தானே அது. ஸோ அத காவேரி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இவரோட போஸ்டர் இது பார்க்கறதுக்கு ரொம்ப பழசா இருக்கே! இந்த போஸ்டர் எப்படி அம்மா கிட்ட வந்துச்சு? அப்படின்னு சொல்லி தன்னோட அக்கா, தங்கச்சியெல்லாம் 3 பேத்தையும் கூப்பிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரு எப்பயாச்சும் நடிச்சிருப்பாரு. அது எனங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மாவுக்கு தெரிஞ்சு இந்த போஸ்டர் வந்திருக்காதே! எதையாச்சும் சுத்தி வைக்கிறதுக்காக வச்சிருந்திருப்பாங்க. அப்படின்னு ஏதோ சாக்குப்போக்கு சொல்லி சமாளிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம சாரதா எல்லாருக்கும் அதிர்சனம் சுட்டு கொண்டு வந்து குடுக்காங்களாட்டுக்கு. நெறைய இத தூக்குப்போனியில போட்டு அம்மு பாப்பாவுக்கு கொண்டு போய் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வெயில்ல நீ போக வேணாமா? நானே போய் குடுக்குறேன் அப்படின்னு காவேரியே அத வாங்கிக்கிட்டு போயி நம்ம விஜய் வீட்ல குடுக்குறாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம விஜயும், காவேரியும் தனியா உட்காந்துருக்கிறாங்க. அப்ப காவேரி கேட்குறாங்க, "ஸோ நீங்க நெறைய டேலண்ட் இருக்காட்டுக்கே. ஒரு லோக்கல் அப்பள கம்பெனி விளம்பரத்துக்குலாம் நடிச்சிருக்கீங்களே, நதி அப்பளம்" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம விஜய்க்கு பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதோட இன்னிய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.